நம்ம உலகமெங்கும் இருக்கிற அந்த ஊழியக்காரர்களுக்காக இப்போது நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். நம்ம யாரையும் சப்போர்ட் பண்ணல, நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கல. கவனிங்க தயவு செஞ்சு. யாரையும் சப்போர்ட் பண்ணுற ஜெபம் இல்லை, யாரையும் நியாயம் தீர்க்கிற ஜெபம் இல்லை. ஆனால் ஜெபிக்க வேண்டியது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கடமை. அப்போ அநேக ஊழியர்களை பாவத்தில் தள்ளி, இச்சையில் தள்ளி விழ பண்ணுகிற அந்த அசுத்த ஆவிகள், ஆமென், எசபேலின் அசுத்த ஆவிகள் அநேக ஊழியர்களுக்குள்ளார, குடும்பங்களுக்குள்ளார பிரச்சனைகளை கொண்டு வந்து அநேக தடைகளை கொண்டு வருகிறாங்க. இந்த நேரத்தில் நாம் அந்த ஊழியர்களுக்காக, உலகம் முழுவதும் இருக்கிற ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக தேவனுடைய தரிசனத்தை அவங்க ஆதியில் எப்படி வைராக்கியமாக, வாஞ்சையாக அதை செய்தார்களோ, பரிசுத்தத்தோடு கூட செய்தார்களோ, அதில் நிலைத்து நிற்க தேவையான நிலைவரமான ஆவியானவர், ஆமென், அவர்களுக்குள்ளே தங்கி இருக்கணும். பொருளாசை, பண ஆசை, பெண் ஆசை, புகழாசை, இதை எல்லாவற்றையும் விலக்கி தேவன் மேலே அவர்கள் ஆசையாக இருக்கணும். ஆமென். வருகிற ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்பணும். அதற்காக ஜெபிக்க போகிறோம். பாவங்களுக்கு விரோதமாய் போராடக்கூடிய பவுல் சொல்கிற ரத்தம் சிந்துகிற அளவுக்கு போராடி ஜெயம் எடுக்கத்தக்கதான ஒரு வல்லமையினால் ஊழியர்கள் நிரப்பப்படணும். ஆமென். அவர்களுக்கு விரோதமாய் விரிக்கப்படுகிற வலைகள் அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறுக்கப்படணும். ஒருவேளை பொய்யான காரியங்கள் அல்லது உண்மைக்கு புறமான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தரே நியாயாதிபதியாக, நீதிபரராக இருந்து அவரே காரியங்களை வாய்க்க பண்ணணும். ஆமென். ஆகவே இந்த நேரத்தில் எந்த பேரையும் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். பிரான்ஸில் இருக்கிற ஊழியர்கள், இந்தியாவில் இருக்கிற ஊழியர்கள், இலங்கையில் இருக்கிற ஊழியர்கள், இன்னும் உலகமெங்கும் இருக்கிற ஊழியர்கள் உங்களை கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. உங்களுடைய கரங்களை தட்டி உற்சாகமாக ஜெபிங்களேன். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஜெபம் சம்பந்தப்பட்ட ஊழியர்களுடைய இருதயத்தை திருப்பட்டும். ஒரு உண்மையான மனம் திரும்புதல். அல்லேலூயா. தாவீதை அன்றைக்கு ஊழியக்காரன் சந்தித்த போது, தீர்க்கதரிசி சந்தித்த போது, அந்த தாவீது, ஆமென், உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு கூட தேவனுடைய பாதத்தில் தம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவர் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டதை போல இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மத்தியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற அப்பா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் இந்த கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். தாவீதை போல தேவனை விட்டு ஆண்டவரை பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், பாவத்துக்கு விரோதமாய் போராடி ஜெயம் எடுத்து சத்தியத்தை நிலைநாட்டின கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய வித்துக்களாக, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பிரதிபலிக்கிறவர்களாக எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு, எல்லா விரோதமான கிரியைகளையும் உடைத்து போட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ள பலன் அடைந்து தாவீதை போல எழும்பி நிற்க கர்த்தாவே நீர் மனம் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய தயவை நீர் விளங்க பண்ணும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீதுக்கு இறங்கினவர் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட போராட்டங்களில் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் நீர் இறங்கி ஒரு விடுதலையை கட்டளையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துவோம்.